வெல்கம் டு சந்துரு மேக்ஸ். ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ்ல சப் இன்ஸ்பெக்டர் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான அப்ளிகேஷன் நெக்ஸ்ட் மந்த் ஓப்பன் ஆக போகுது. இதுல டோட்டலா 452 வேகன்சிஸ் இருக்க போகுது. இந்த ரெக்ரூட்மெண்ட் பத்தின A to Z இன்ஃபர்மேஷன், என்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும், என்ன மாதிரி செலக்ஷன் ப்ராசஸ் இருக்கும், அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம இதுக்கான சிலபஸ் என்ன, அந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்றதுக்கான 120 நாளுக்கான டைம் டேபிளும் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இதுக்கு லாஸ்ட் இயர், இதுக்கு முன்னால வந்த ரெக்ரூட்மெண்ட்ல எவ்வளவு வேகன்சி இருந்துச்சு, அந்த வேகன்சிக்கு நம்ம ஜோன்ல எவ்வளவு கட் ஆஃப் இருந்துச்சு, இப்ப இருக்கக்கூடிய இந்த வேகன்சிக்கு நீங்க எவ்வளவு மார்க் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கக்கூடிய அந்த சேஃப் ஸ்கோர் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட் பத்தி உங்களுக்கு இது வரைக்கும் எதுவும் தெரியலனா கூட பிரச்சனை இல்லை, இந்த ஒரு வீடியோல நீங்க எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ஏதாச்சும் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்கக்கூடிய மேல் ஃபீமேல் 2 பேருமே எலிஜிபிள் தான். இதுல நீங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்டா இருந்தாலும் உங்களுக்கும் அட்வான்டேஜ் இருக்குது. ஏன்னா கொஸ்டின் எல்லாமே தமிழ்ல தான் இருக்க போகுது. எக்ஸாம்ல கொஸ்டின் எல்லாமே தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லயும் இருக்கும். ஸோ நீங்க எந்த மீடியம் படிச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு நீங்க எந்த லாங்குவேஜ் சூஸ் பண்றீங்களோ அந்த லாங்குவேஜ்ல தான் எக்ஸாம் இருக்கும். இது இன்னொரு அட்வான்டேஜ். அதுக்கப்புறம் இன்னொன்னு மெயினா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹைட் உங்களுக்கு கம்மியா இருக்குது அப்படின்னா நீங்க இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிளா இருப்பீங்க. அதாவது எனக்கு ஹைட் கொஞ்சம் கம்மியா இருக்குது, மற்ற யூனிஃபார்ம் போர்சஸ்க்குலாம் என்னால போக முடியாது, CAPFலயோ ஆர்மிலயோ என்னால போக முடியல, எனக்கு ஹைட் கம்மியா இருக்கிற காரணத்தினால அப்படின்னு இருக்கிறவங்க, நான் யூனிஃபார்ம் போடணும்னு நினைக்கிறவங்க இந்த ரெக்ரூட்மெண்ட்டை டார்கெட் பண்ணுங்க. இது கூடயே பாத்தீங்கன்னா கான்ஸ்டபிளுக்கான நோட்டிபிகேஷனும் வரும். ஸோ அந்த ரெண்டையுமே நீங்க டார்கெட் பண்ணுங்க. கான்ஸ்டபிளுக்கு இன்னும் கொஞ்சம் வேகன்சியும் அதிகமா இருக்கும், அதுக்குமே ஹைட் கம்மி தான். ஸோ அப்போ ஹைட் கம்மியா இருக்கிறவங்களுக்கு இந்த இது ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இதை விட்டுட்டீங்க அப்படின்னா இனிமேல் இதுக்கான ரெக்ரூட்மெண்ட் எப்போ வரும் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா 2018 வந்தது, இப்பதான் வந்திருக்கு, 5 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் வந்திருக்கு. அப்போ நீங்க மறுபடியும் இதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் சான்ஸா இருக்கும். ஹைட் கம்மியா இருக்கிறவங்களுக்கு யூனிஃபார்ம் போடணும் அப்படின்னு ஆசை இருக்குது அப்படின்னா கண்டிப்பா நீங்க இந்த ரெக்ரூட்மெண்ட் மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இதுதான் ஷார்ட் நோட்டீஸ், இது முன்னாலே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுல சப் இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள் ரெண்டுக்குமான நோட்டிபிகேஷனும் ஒரே இதாக தான் வரப்போகுது, ஒரே நேரத்தில் தான் ஓப்பன் ஆக போகுது. இதுக்கு நீங்க 15/4/2024 இருந்து 14/5/2024 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிறப்போ நான் கண்டிப்பா அப்போ இன்னொரு A to Z இன்ஃபர்மேஷன் வீடியோவும் கொடுப்பேன், எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கக்கூடிய வீடியோவும் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் நீங்க அப்ளை பண்ணா போதுமானது. அது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ டோட்டலா 4660 வேகன்சி இருக்குது. அதுல அதிகமான வேகன்சி கான்ஸ்டபிளுக்கு தான். சப் இன்ஸ்பெக்டருக்கு பாத்தீங்கன்னா 452 வேகன்சி இருக்குது. ஸோ இதுக்கு ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருக்கக்கூடிய மேல் ஃபீமேல் 2 பேருமே எலிஜிபிள் தான். இதுக்கு பேசிக் பேவே 35,400. ஸோ ட்ரைனிங்ல உங்களுக்கு கண்டிப்பா ஒரு 45,000 கிட்ட சம்பளம் இருக்கும். ட்ரைனிங் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒவ்வொரு மாசமும் மினிமம் 50,000க்கு மேல சேலரி இருக்கும். நல்ல வேலை, நல்ல ரேங்க். கண்டிப்பா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் B1 ஸ்டாண்டர்ட் இருக்கணும். ஸோ இதை பத்தி நான் தனியா இன்னொரு வீடியோல சொல்றேன், மெடிக்கல் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஏஜ் லிமிட் இந்த வருஷம், அதாவது இந்த ஒரு ரெக்ரூட்மெண்ட்டுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ரிலாக்ஸேஷனை இன்க்ளூட் பண்ணி தான் இதுல கொடுத்துருக்கேன். ஸோ இதுல 1/7/2024 இந்த டேட்ல உங்களுக்கு இந்த ஏஜ் இருக்கணும். நீங்க EWS இல்லைன்னா UR கேட்டகரியா இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஏஜ் 20 இருந்து 28 இருக்கணும். இதுவே நீங்க OBC கேண்டிடேட்டா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 3 வயசு இருக்கலாம், அதாவது 31 வயசு வரைக்கும் இருக்கலாம். SC இல்லைன்னா ST கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு 33 வயசு வரைக்கும் இருக்கலாம். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வயசு கொஞ்சம் அதிகமா இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணிக்குவாங்க, அவங்களுக்குமே இனிமேல் வாய்ப்பு கிடைக்காது. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுல நம்ம மெயினா பார்க்க போறது எக்ஸாமுக்கான சிலபஸ் தான், அதுக்கான ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போறோம். நீங்க இந்த பிளேலிஸ்ட் பார்க்கல அப்படின்னா பாத்துக்கோங்க, RPF SIN கான்ஸ்டபிள் 2024 அப்படிங்கிற பிளேலிஸ்ட். இதுல மெயினா நீங்க இந்த வீடியோ பாருங்க. அதாவது கான்ஸ்டபிளுக்கான 120 டே ஸ்ட்ராட்டஜி நான் ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணிட்டேன். நீங்க கான்ஸ்டபிள் எக்ஸாமுக்கு டார்கெட் பண்றீங்கன்னா இந்த வீடியோ மறக்காம பாத்துருங்க. 120 நாள் என்ன படிக்கணும் அப்படிங்கிறது நான் இதுல டிஸ்கஸ் பண்ணிருப்பேன். ரெண்டுக்குமே சேம் சிலபஸ் தான், சப் இன்ஸ்பெக்டருக்கும் கான்ஸ்டபிளுக்கும் சேம் சிலபஸ் தான். ஆனா சப் இன்ஸ்பெக்டருக்கு டஃப்பான கொஸ்டின்ஸ், லென்த்தான கொஸ்டின்ஸ், டைம் டேக்கிங் கொஸ்டின்ஸ் இருக்கும். வேகன்சி கம்மி அப்படின்னா நீங்க இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ஏன்னா கட் ஆஃப் அதிகமா இருக்கும். ஓகே, அதனால நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இதுல நான் என்ன சொல்லிருக்கணும் அதை ஃபாலோ பண்ணுங்க. இப்போ ஹைட் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா, மேல் கேண்டிடேட்டுக்கு UR, OBC, EWS இந்த 3 கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு மினிமம் 165 சென்டிமீட்டர் இருக்கணும். அதுவே SC ST கேண்டிடேட்னா 160 சென்டிமீட்டர் இருந்தா போதுமானது. அதுலேயே மேல் கேண்டிடேட்டுக்கு செஸ்டும் செக் பண்ணுவாங்க. UR, OBC, EWS கேண்டிடேட் மினிமம் 80 சென்டிமீட்டர் செஸ்ட் இருக்கணும், 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பாண்ட் ஆகணும். SC ST கேண்டிடேட் 76.2 சென்டிமீட்டர் செஸ்ட் இருக்கணும், அவங்களுக்கு 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பாண்ட் ஆகணும். ஃபீமேல் கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட் மட்டும் செக் பண்ணுவாங்க, 157 சென்டிமீட்டர் மினிமம் இருக்கணும். SC ST கேண்டிடேட்னா 152 சென்டிமீட்டர் இருந்தா போதுமானது. ஓகே, ஸோ ஹைட்டு கம்மியா இருக்கக்கூடிய யூனிஃபார்ம் சர்வீஸ்ல இது ஒரு முக்கியமான ரெக்ரூட்மெண்ட். இதை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. பிசிக்கல் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, மேல் கேண்டிடேட்டுக்கு 1600 மீட்டர் ரன்னிங் இருக்கும், 6 நிமிஷம் 30 செகண்ட்ல, அதாவது 6 நிமிஷத்துல நீங்க கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும்.
லாங் ஜம்ப் 12 ஃபீட் தாண்டுற மாதிரி இருக்கும். ஹை ஜம்ப் வந்து 3 ஃபீட் 9 இன்ச் தாண்டுற மாதிரி இருக்கும். ஃபீமேலுக்கு வந்து 800 மீட்டர் ரன்னிங் இருக்கும். 4 நிமிஷத்துல கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். லாங் ஜம்ப் 9 ஃபீட், ஹை ஜம்ப் வந்து 3 ஃபீட் தாண்டுற மாதிரி இருக்கும். இதுல லாங் ஜம்புக்கும் ஹை ஜம்புக்கும் 2 சான்ஸ் கொடுப்பாங்க. ரன்னிங்க்கு வந்து ஒரே ஒரு சான்ஸ் தான். இதுல பிசிக்கலுக்கு மார்க் எல்லாம் கிடையாது. இவங்க கொடுத்துருக்கக்கூடிய டைமுக்குள்ள ரன்னிங் பண்ணி முடிக்கணும். இவங்க கொடுத்துருக்கக்கூடிய உயரத்தையும் நீளத்தையும் நீங்க கரெக்டா தாண்டணும். அதை பண்ணா போதுமானது. இதுல நீங்க குவாலிஃபை ஆனா போதுமானது. ஓகே. இப்போ செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் எக்ஸாம் இருக்கும். ஆன்லைன்ல கண்டக்ட் பண்ணுவாங்க. அது நீங்க எக்ஸாம் ஹாலில் போய் தான் எழுதணும். நீங்க வீட்டுல இருந்தே மொபைல் எழுதிக்கலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்க வேண்டாம். ஓகே. ஸோ எக்ஸாம் ஹாலில் போய் அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். ஆன்லைன் எக்ஸாம் தான். ஸோ இதுல உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். 4 ஆப்ஷன் கொடுத்து அதுல எது கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இது தமிழே நீங்க வந்து அட்டன் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு கட் ஆஃப் வைப்பாங்க. இந்த கட் ஆஃப் கிளியர் பண்றவங்களுக்கு பிசிக்கல் டெஸ்ட் இருக்கும். பிசிக்கல் கிளியர் பண்றவங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் டெஸ்ட் எல்லாமே இருக்கும். ஓகே. மெடிக்கல் டெஸ்ட் பத்தி நான் அடுத்த வீடியோல இன்னொரு வீடியோல கண்டிப்பா சொல்றேன். இப்போ இதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னா, டோட்டலா 120 கொஸ்டின் கேட்பாங்க. 90 நிமிஷம், 1.5 மணி நேரம் டைம் கொடுப்பாங்க. ஓகே. இதுல ஜிகேக்கு 15, ஜிகேக்கு 50 கொஸ்டின், அரித்மெட்டிக் அதாவது மேத்ஸுக்கு 35 கொஸ்டின், ரீசனிங்ல 35 கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு கொஸ்டினை கரெக்டா அட்டன் பண்ணினா 1 மார்க். அப்போ டோட்டலா 120 மார்க்குக்கு எக்ஸாம். தப்பா அட்டன் பண்ணீங்க அப்படின்னா 0.33 மார்க் வந்து மைனஸ் ஆகும். நெகட்டிவ் மார்க் உண்டு. அதனால தெரியாத கொஸ்டினை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா 0 மார்க். ஓகே. இப்போ இதுல வந்து உங்களுக்கு எக்ஸாம் லாங்குவேஜ் தமிழ்லையும் இருக்கும். தமிழ், இங்கிலீஷ், தெலுங்கு, மலையாளம் அந்த மாதிரி நீங்க எந்த லாங்குவேஜ் சூஸ் பண்றீங்களோ அந்த லாங்குவேஜ்ல இருக்கும். நீங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்டா இருந்தாலும் உங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்குது. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் நீங்க இங்கிலீஷ்லயும் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த எக்ஸாம் பேட்டர்னுக்கான சிலபஸ் என்ன, இப்போ ஜிகே, அரித்மெட்டிக், ரீசனிங்ல எந்தெந்த டாபிக் படிக்கணும் அப்படிங்கறத நான் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே. ஸோ அதுக்கு முன்னால 2018 இந்த ரெக்ரூட்மெண்ட் இருந்துச்சு. அப்போ குரூப் ஏல, அதாவது குரூப் ஏனா சதர்ன் ரீஜியன், இந்த எல்லா ரீஜியனும் வரும். ஓகே. அதாவது சென்னை, ஹூப்ளி, செகந்திராபாத், அதாவது தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, இந்த 3 ஸ்டேட்டுமே வந்து குரூப் ஏல வரும். அதுக்கான கட் ஆஃப் 2018 எவ்வளவு இருந்துச்சு அப்படிங்கிறத நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே. 2018 வேகன்சி வந்து 1120 வேகன்சிஸ் இருந்துச்சு. எதுக்கு? சப் இன்ஸ்பெக்டருக்கு மட்டுமே. அதுல மேலுக்கு 818, ஃபீமேலுக்கு வந்து 301 வேகன்சியும் இருந்துச்சு. இதுல குரூப் ஏல, அதாவது இந்த சென்னை, ஹூப்ளி, செகந்திராபாத் ரீஜியன்ல மேலுக்கு 126 வேகன்சியும், ஃபீமேலுக்கு 52 வேகன்சியும் இருந்துச்சு. அப்போ எவ்வளவு கட் ஆஃப்னு இதுல நான் கொடுத்துருக்கேன். அவுட் ஆஃப் 120 மார்க்ஸ். ஓகே. 120க்கு எவ்வளவு கட் ஆஃப்னு கொடுத்துருக்கேன். யூஆருக்கு அப்ராக்சிமேட்டா ஒரு 95 இருந்திருக்கு. ஓபிசிக்கு யூஆரை விட அதிகமாக தான் இருந்திருக்கு. இதுக்கு ஒரு சில ரீசன் இருக்குது. அதெல்லாம் நீங்க இப்போதைக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சொல்லுங்க, நான் தனியா ஒரு வீடியோ இதை பத்தி இன்ஃபார்ம் பண்றேன், ஏன் இது வந்து அதிகமாகுது அப்படின்னு சொல்லி. ஸோ ஓபிசிக்கு 95.53 இருந்திருக்குது. எஸ்சிக்கு வந்து 88.23, எஸ்டிக்கு 85.59 இருந்திருக்கு. ஃபீமேலுக்கு வந்து 79.38, ஓபிசிக்கு வந்து 77.77, எஸ்சிக்கு 74, எஸ்டிக்கு 60. கம்மியா தான் இருந்திருக்கு. ஓகே. ஃபீமேலுக்கு வந்து கம்மியான கட் ஆஃப் தான். பட் இந்த வருஷம் டோட்டல் வேகன்சி இதுல 1/3 தான். ஓகே. 1120னா இப்போ வந்து ஒரு 400 சம்திங் தான் இருக்குது. அப்படிங்கிறப்போ கண்டிப்பா கட் ஆஃப் இந்த வருஷம் அதிகமாகும். ஓகே. ஸோ இந்த வருஷம் சேஃப் ஸ்கோர் அப்படின்னா நீங்க இதை எடுத்துக்கலாம். ஓகே. இது கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். கண்டிப்பா ப்ராக்டிக்கலா இவ்வளவு வராதான். ஆனா நீங்க டார்கெட் பண்றது இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதுதான் சேஃப் ஸ்கோர்னு வச்சுக்கிட்டு நீங்க டார்கெட் பண்ணுங்க. கொஞ்சம் கம்மியானாலும் உங்களால செலக்ட் ஆக முடியும். ஏன்னா இப்போ வந்து 452 வேகன்சி தான் இருக்குது. அப்படிங்கிறதுனால நீங்க நம்ம சென்னை ஜோன்ல அப்ளை பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து இந்த மார்க்குக்கு மேல எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. யூஆர், ஓபிசி, இடபிள்யூஎஸ்மே நீங்க இந்த மாதிரியே வச்சுக்கோங்க. ஓகே. இடபிள்யூஎஸ் இந்த 3 கேட்டகரி இருக்கவங்க 110க்கு மேல எடுக்கணும் மேல் கேண்டிடேட். ஃபீமேல்னா 90க்கு மேல எடுக்கணும். எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்னா மேல் கேண்டிடேட் வந்து 105க்கு மேலையும், ஃபீமேல் கேண்டிடேட் வந்து 85க்கு மேலையும் எடுக்கணும். எடுத்தீங்கன்னா கன்ஃபார்மா கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஓகே. இப்போ இதுக்கான சிலபஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இது அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல கொடுத்திருந்தது. இதை மட்டும் வச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டா என்ன டாபிக்னு தெரியாது. இதுல ஜிகேல கரண்ட் அஃபேர்ங்கிற ஒரு டாபிக் இருக்குது. ஓகே. கண்டிப்பா கரண்ட் ஈவெண்ட்ஸ் வந்து கேட்பாங்க. கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் வரும். ஆனா லாஸ்ட் இயர் கேட்கல, அதனால கேட்கவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் கிடையாது. கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது கரண்ட் அஃபேர்ஸ். ஓகே. இப்போ அரித்மெட்டிக் மட்டும்தான் இதுல உண்டு, அட்வான்ஸ் மேத்ஸ் கிடையாது. அதையும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ரீசனிங்ல என்னென்ன டாபிக்னு கொடுத்துருக்காங்க. இப்படி பார்த்தா உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகாது. நான் தெளிவா என்னென்ன டாபிக்னு இதுல கொடுத்துருக்கேன். இப்ப ரீசனிங்ல வந்து பாத்தீங்கன்னா சிலாகிசம், டைஸ், கோடிங், டிகோடிங், ஃபிகர் சீரிஸ், ஃபிகர் ஃபார்மிங், அனலாகி, கிளாசிபிகேஷன், நம்பர் சீரிஸ், மிரர் அண்ட் வாட்டர் இமேஜ், அதுக்கப்புறம் ஃபிகர் கம்ப்ளீஷன், பிளட் ரிலேஷன், இன்இக்வாலிட்டி, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன், ஃபிகர் கவுண்டிங், டேட்டா சஃபிஷியன்சி, லெட்டர் சீரிஸ், எம்பெடட் ஃபிகர், மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன், வென் டயக்ராம், ஸ்டேட்மெண்ட் அசம்ப்ஷன், பசில். இத்தனை டாபிக் நீங்க படிக்கணும். நீங்க லாஸ்ட் இயர் கொஸ்டின் எடுத்து பாத்தீங்கன்னா இவ்வளவு டாபிக்ல வந்து வந்திருக்காது. டேட்டா சஃபிஷியன்சி எல்லாம் ஒரு சில இதெல்லாம் கேட்டிருக்க மாட்டாங்க, மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன் கேட்டிருக்க மாட்டாங்க. ஆனா சிலபஸ்ல இருக்கிறத வச்சு நான் கொடுத்துருக்கேன். அதனால நீங்க எல்லாமே படிச்சுக்கிறதா சேஃப். அதுவும் பர்டிகுலரா சப் இன்ஸ்பெக்டருக்கு வந்து நீங்க எதையுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது.
இதுல ஃபுல் மார்க் எடுக்கணும். ஓகே, எல்லா டாபிக்குமே நம்மளோட கோர்ஸ்ல ஆல்ரெடி அவைலபிளா இருக்குது, நீங்க ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிடலாம். அடுத்ததான் மேத்ஸை பொறுத்த வரைக்கும் பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டைம் ஸ்பெண்ட் அண்ட் டிஸ்டன்ஸ், ரேஷியோ, ஆவரேஜ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சிம்பிளிஃபிகேஷன், நம்பர் சிஸ்டம், அதுலேயே தான் எல்சிஎம் ஹெச்சிஎஃப்பும் வரும். இதுல வந்து அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. மென்சுரேஷன், டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், இதெல்லாம் வந்து சிலபஸ்ல இருக்குது. சிலபஸ்ல டைம் அண்ட் ஒர்க் இல்லை. ஸோ அதை நீங்க படிக்கணும்னா படிச்சுக்கலாம், இல்லைன்னா அதை கூட நீங்க ஸ்கிப் பண்ணா பண்ணிக்கலாம். ஏன்னா லாஸ்ட் இயர் அதுல வந்து கொஸ்டின் கேட்கவும் இல்லை. ஓகே, நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் நான் கொடுக்கல, ஏன்னா இது வரைக்கும் வந்து ஆர்பிஎஃப்ல இருந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஆர்ஆர்பில இருந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போறாங்க. ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு வந்து எக்ஸாம் மட்டும் கண்டக்ட் பண்ண போகுது. அப்போ இதே மாதிரி வெயிட்டேஜ் அவங்களும் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. நீங்க எல்லா டாபிக்குமே ஃபுல்லா படிச்சுக்கோங்க, ஒரு கொஸ்டின் கூட ஸ்கிப் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி இருந்தால் தான் உங்களால செலக்ட் ஆக முடியும். அதனால நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு தேவையில்லை, சிலபஸ் என்ன அப்படிங்கிறத மட்டும் பார்த்தா போதும். ஜிகேல மட்டும் நான் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன், லாஸ்ட் இயர்ல என்ன மாதிரி கேட்டிருந்தாங்கன்னு. ஏன்னா கரண்ட் அஃபேர்ல இருந்து அப்போ கொஸ்டினே கேட்கல. ஒரு சில ஷிப்ட்ல வேணா ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் கேட்டிருக்கலாம். அதுக்காக நம்ம கரண்ட் அஃபேர் படிக்க வேண்டாம்னு சொல்ல முடியாது. சிலபஸ்ல இருக்குது, கண்டிப்பா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுல வேகன்சியும் கம்மியா இருக்குது அப்படின்னா நம்ம அதை ஸ்கிப் பண்ணிட்டு ரிஸ்க் எடுக்க முடியாது. கண்டிப்பா கரண்ட் அஃபேர் வந்து படிச்சுக்கிறது நல்லது. ஸ்ட்ராட்டஜிக்கல இருந்து மட்டுமே 12 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஹிஸ்டரியில வந்து 10 கொஸ்டின், ஜியோகிராஃபில 5, பாலிட்டியில 10, எக்கனாமிக்ஸ்ல 4, பிசிக்ஸ்ல 4, பயாலஜில 4, கெமிஸ்ட்ரியில 1. இதுல நீங்க எதையுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது. கெமிஸ்ட்ரியில 1 தானே கேட்காங்க அப்படின்ட்டு அதையும் ஸ்கிப் பண்ணக்கூடாது. எல்லாத்தையும் படிக்கிற மாதிரி தான் நான் டைம் டேபிள் கொடுத்துருக்கேன். அதனால எதையுமே ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா படிச்சிருங்க. ஏன்னா இதுல நீங்க வந்து ஃபுல் மார்க் எடுக்கணும், ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். ஓகே, இப்போ இதுல வந்து நீங்க எவ்வளவு டார்கெட் பண்ணணும் அப்படின்னா, நீங்க எந்த கேட்டகரியா இருந்தாலும், மேலா இருந்தாலும் ஃபீமேலா இருந்தாலும் 110க்கு மேல எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி டார்கெட் பண்ணுங்க. மேத்ஸ் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் 35க்கு 35 ஃபுல் மார்க் எடுக்கணும். ஜிகேல 50க்கு 40க்கு மேல எய்ம் பண்ணுங்க. டோட்டலா நீங்க வந்து 110க்கு மேல எடுக்க முடியும். ஓகே, இந்த மாதிரி டார்கெட் பண்ணுங்க. இதை விட கம்மியா வந்தாலும், ஒரு 100, 105 அந்த மாதிரி வந்தாலும் கன்ஃபார்மா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் டார்கெட்டே நீங்க கம்மியா பண்ணாதீங்க, 110க்கு மேல பண்ணுங்க. ஓகே, இப்போ இதுக்கான 120 டே ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ மேத்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கோர்ஸ்ல இருக்கக்கூடிய வீடியோஸ் பாருங்க. அதை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இன்னும் எக்ஸாம் டேட்லாம் சொல்லல, நோட்டிபிகேஷன் வர்றப்போ அதுல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லாட்டியுமே கண்டிப்பா நோட்டிபிகேஷன் வந்து ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் தான், மினிமம் 3 மாசம் டைமுக்கு அப்புறம் தான் எக்ஸாம் இருக்கும். அப்படினால இப்ப இருந்து பார்த்தா உங்களுக்கு ஒரு 4 மாசம் 5 மாசத்துக்கிட்ட டைம் இருக்குது. 4 மாசமே அதிகம் தான். ஓகே, அந்த டைம் நீங்க கரெக்டா யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களால வந்து இதுல சக்சஸ் ஆக முடியும். ஸோ நம்ம கோர்ஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், மார்க் டெஸ்ட் அந்த மாதிரி நிறைய போடுங்க, பர்டிகுலரா மேத்ஸ் ரீசனிங்க்கு. ஓகே, அதே மாதிரி ஜிகே பொறுத்த வரைக்கும் மேத்ஸ் ரீசனிங்க்கு நம்ம தமிழ்லேயே கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம், தமிழ்லேயே தான் டீச் பண்ணிருக்கோம். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. ஜிகேக்கு தமிழ்ல கொடுத்துருக்குறோமா அப்படிங்கிற நிறைய பேர் கேட்குறீங்க. வீடியோ பாக்குறீங்களா இல்லையான்னு தெரியல, நானும் ஒவ்வொரு வீடியோல சொல்றேன். ஆனா திரும்ப கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. ஓகே, ஸ்டாட்டிக் ஜிகே தமிழ்ல கொடுத்துருக்கோம். ஓகே, பிடிஎஃப் அதுக்கப்புறம் வீடியோஸ் வந்து தமிழ்லேயே இருக்குது. அதே மாதிரி கரண்ட் அஃபேருமே தமிழ்ல கொடுத்துருக்கோம், அது நீங்க பார்த்துருக்கலாம். பிடிஎஃப் கொடுத்துட்டோம், வீடியோஸ் வந்து இன்னும் ஒரு சில மந்த் வந்து கொடுக்கல, அதுவும் கொடுத்துருவோம். ஓகே, அதே மாதிரி மற்ற கிளாஸஸ் எல்லாம், அதாவது ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, அதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிடிஎஃப் மட்டும் இங்கிலீஷ்ல இருக்கும், அதை எக்ஸ்பிளைன் பண்றது எல்லாமே தமிழ்ல பண்ணியிருக்கோம். ஸோ எனக்கு அதுவும் தமிழ்ல வேணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்கறதுனால வீடியோவா எடுத்தா டைம் ஆகும் அப்படின்னா நாங்கள் வந்து புக் ரெடி பண்ணிட்டோம். ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி இந்த சப்ஜெக்ட்லாம் கவர் பண்ற மாதிரி புக் ரெடி பண்ணிட்டோம். புக்கோட பிரைஸ் என்ன, எப்படி வாங்கணும் அப்படிங்கறத நான் வந்து சொல்றேன். ஓகே, ஸோ இந்த புக் வேணா நீங்க வாங்கிக்கோங்க. இது வந்து பேராகிராஃப் மாதிரி தான் இருக்கும், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் மாதிரி இருக்காது, பேராகிராஃப் மாதிரி தான் இருக்கும். பட் இதுல இருந்து உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் சிலபஸ் கவர் ஆயிரும், சிலபஸ் ஃபுல்லாவே கவர் ஆயிரும். மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து இதுல இருந்து வரும். ஓகே, இதுல வந்து எக்கனாமிக்ஸ் மட்டும் இல்ல, அதுக்கு வந்து நாங்க ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம், அது கொஞ்சம் டைம் ஆகும். நீங்க இந்த புக் வாங்கிட்டீங்க அப்படின்னா, புக் வாங்கினவங்க எல்லாருக்குமே எக்கனாமிக்ஸ்க்கான பிடிஎஃப் வந்து கொடுத்துருவோம். அதனால நீங்க தனியா இன்னொரு வாட்டி புக் வாங்கணும்னு அவசியம் இல்லை. சயின்ஸுக்கு தமிழ்லயே பிடிஎஃப்பும் கொடுத்து வீடியோவும் புதுசா கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா இந்த எக்ஸாம் வர்றதுக்கு முன்னால எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அது வந்து ஏஎல்பி லெவல்ல இருக்கும். பட் இருந்தாலும் நீங்க அதை பாத்துக்கோங்க, ஏன்னா இதுலயுமே கொஞ்சம் ஒரு சில கொஸ்டின் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிருக்கிற மாதிரி கேட்கறாங்க. அப்படின்னா நீங்க இதை பாத்துக்கிறது நல்லது. ஓகே, இப்போ இதுதான் நம்மளோட புக். ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு வரலாறு, அரசியலமைப்பு, புவியியல் இந்த 3 சப்ஜெக்ட் கவர் ஆகும். டோட்டலா ஒரு 424 பேஜஸ் வந்து இருக்கும். ஓகே, சோ இந்த 3 சப்ஜெக்ட்டுக்கு மட்டுமே இவ்வளவு பேஜஸ் கொடுத்துருக்கோம், ஃபுல்லாவே தமிழ்ல தான் கொடுத்துருக்கோம். ஸோ கண்டென்ட் வந்து இதுல கிளியரா இருக்கும், எல்லாமே கவர் ஆயிருக்கும். அதனால இந்த புக் வந்து நீங்க வாங்கணும்னா வாங்கிக்கலாம், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது வந்து வாங்கணும்னா வாங்கிக்கலாம். ஓகே, இப்போ நீங்க வந்து ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் ஜாயின் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும். புக்குக்கு வந்து ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 455 பே பண்ணணும், இன்க்ளூடிங் டெலிவரி சார்ஜஸ். ஓகே, நீங்க நம்ம ஆப்ல பாத்தீங்கன்னா
ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து 1499 அப்படிங்கிற மாதிரி காட்டும், ஆனா 999 பே பண்ணா போதுமானது. புக் வந்து 700 அப்படிங்கிற மாதிரி காட்டும், ஆனா 455 பே பண்ணா போதுமானது. ஸோ இது எப்படி பே பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்றேன். நீங்க டைரக்டா ஆப்ல பண்ணாதீங்க, ஆப்ல புக் ஆர்டர் பண்ணாதீங்க. அதுல வந்து நிறைய கமிஷன் நிறைய பேருக்கு போகுது, அதனால உங்களோட அமௌண்ட் தான் அதுல வேஸ்ட் ஆகுது. ஸோ அதனாலதான் நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஓகே, நீங்க வந்து அக்கௌண்ட்ல பே பண்ணா போதுமானது. நீங்க ஜாயின் பண்ண வேண்டிய கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ். இதுல வந்து ஒன் டைம் நீங்க 999 பே பண்ணீங்கன்னா 3 இயர் வேலிடிட்டி உண்டு. இதுல இந்த ஆர்பிஎஃப், சப் இன்ஸ்பெக்டர், கான்ஸ்டபிளுக்கு மட்டும் இல்ல, ஆர்ஆர்பியில் வரக்கூடிய என்டிபிசி, குரூப் டி, ஏஎல்பி, டெக்னீஷியன் எல்லா ரெக்ரூட்மெண்ட்டுக்குமே இருக்குது. எஸ்எஸ்சியில் வரக்கூடிய சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ், கான்ஸ்டபிள், ஜிடி, சிஏபிஎஃப், சப் இன்ஸ்பெக்டர், செலக்ஷன் போஸ்ட், ஸ்டெனோகிராஃபர், அதுக்கப்புறம் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ்ல வரக்கூடிய ட்ரேட்ஸ்மேன், அந்த மாதிரி மேக்ஸிமம் எக்ஸாமுக்கான சிலபஸ் இதில் அவைலபிளா இருக்குது. அக்னிவீருக்கும் இருக்குது. ஓகே, அக்னிவீர், ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ் மூணுக்குமே இருக்குது. ஸோ இந்த ஒரு கோர்ஸ்ல நீங்க ஒரு வாட்டி ஜாயின் பண்ணா போதுமானது. எல்லா எக்ஸாமுக்கான ஃபோல்டருமே நீங்க வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கான பிடிஎஃப்பும் கொடுத்துருவோம், வீடியோஸும் கொடுத்துருவோம். எல்லாமே உங்களுக்கு தமிழ்ல தான் டீச் பண்ணிருப்போம். எல்லா கிளாஸுமே பேசிக்ல இருந்து எக்ஸாம்ல எந்த லெவல்ல கேட்பாங்களோ அந்த லெவல்ல டீச் பண்ணிருப்போம். கோர்ஸ்ல எப்படி ஜாயின் பண்ணலாம்னா, டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட ஆப்க்கான லிங்க் கொடுத்துருக்கேன். இல்லை நீங்க பிளே ஸ்டோர்ல கூட சந்துரு மேத்ஸ் அப்படிங்கிற மாதிரி சர்ச் பண்ணி நம்மளோட ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்கும் கொடுத்துருக்கேன். ஆண்ட்ராய்டு ஆப்க்கான லிங்க், அதுக்கப்புறம் iOS ஆப்க்கான லிங்க், அதுக்கப்புறம் வெப்சைட்டுக்கான லிங்க்கும் கொடுத்துருக்கேன். நீங்க iOS ஆப்போ வெப்சைட்டோ யூஸ் பண்றீங்கன்னா இந்த ஆர்கனைசேஷன் கோடு உங்களுக்கு யூஸ் ஆகும். இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க ஃபர்ஸ்ட் லாகின் பண்ணிக்கோங்க. உங்களோட நேம், ஓடிபி, மொபைல் நம்பர்லாம் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கு அப்புறம் சேட்ல உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லாமே அனுப்பும். நீங்க லாகின் பண்ணி ஒரு 2 to 3 ஹவர்ஸ் வெயிட் பண்ணுங்க. சேட்ல ரம்யா சந்துரு அப்படிங்கக்கூடிய ஒரு நேம்ல இருந்து உங்களுக்கு ஃபீஸ் டீடைல்ஸ், அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லாம் வரும். அந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்க பே பண்ணுங்க. டைரக்டா ஆப்ல பண்ணீங்கன்னா அதிகமா பண்ற மாதிரி இருக்கும். நீங்க அக்கௌண்ட்டுக்கு பே பண்ணுங்க. ஸோ அக்கௌண்ட்டுக்கு பே பண்ணிட்டு அதே சேட்ல நீங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ணுங்க. நீங்க பே பண்ணதா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ணுங்க. யாருக்கு எவ்வளவு அமௌண்ட் பே பண்ணீங்க, டிரான்சாக்ஷன் நம்பர் இதெல்லாம் இருக்கிற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் வந்து சென்ட் பண்ணுங்க. ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணிட்டு ஒரு 24 ஹவர் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கோர்ஸ் ஆக்டிவேட் ஆகும். 24 ஹவருக்கு அப்புறம் நீங்க ஆப்பை ஓப்பன் பண்ணீங்கன்னா அதுல ஹோம் பேஜ்லயே பர்ச்சேஸ்டு கோர்சஸ் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷன் வந்துடும். அதுல நீங்க ஜாயின் பண்ண கோர்ஸ் வந்துடும். அதுல ஸ்டார்ட் லேர்னிங் அப்படிங்கிறத கொடுத்து நீங்க பாத்துக்கலாம். 2-3 கோர்ஸ் ஜாயின் பண்ணீங்கன்னா சி ஆல் கொடுத்துட்டு எந்த கோர்ஸ் வேணுமோ அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஓப்பன் பண்ணீங்கன்னா அதுல கண்டென்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா நிறைய ஃபோல்டர் வரும். அதுல ரயில்வே எக்ஸாம் அப்படிங்கக்கூடிய ஃபோல்டர்ல ஆர்பிஎஃப், எஸ்ஐ அப்படிங்கக்கூடிய ஃபோல்டர் ஓப்பன் பண்ணீங்கன்னா அதுல ஜிகேக்கு தனியா, மேத்ஸுக்கு தனியா, ரீசனிங் தனியா வீடியோஸ் இருக்கும். ஃபோல்டர்ஸ் நிறைய இருக்கும். அந்த ஒவ்வொரு ஃபோல்டருக்குள்ளுமே ஒவ்வொரு டாபிக் வைஸ் வீடியோஸ் வந்து அவைலபிளா இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த வீடியோஸ் எல்லாம் பாக்குறதுக்கு நான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த 120 டே டைம் டேபிள ஃபாலோ பண்றதுக்கு ஒரு நாளைக்கு நீங்க 6 to 7 மணி நேரம் மினிமம் வீடியோ மட்டுமே பார்த்தாகணும். ஓகே, அதனால நீங்க வந்து இதுக்கு ரெடியா இருந்தா மட்டும் இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா மினிமம் 6 to 7 ஹவர்ஸ் கொடுத்தாதான் சப் இன்ஸ்பெக்டர் ஆக முடியும். கான்ஸ்டபிளுக்கு ஒரு 4 to 5 ஹவர்ஸ் கொடுத்தா போதுமானது. ஆனா சப் இன்ஸ்பெக்டருக்கு நீங்க 6 to 7 ஹவர்ஸ் கண்டிப்பா கொடுத்தாகணும். இது வீடியோ பாக்குறதுக்கு மட்டும். அடுத்து நீங்க ரிவிஷன் பண்றது, பிராக்டிஸ் பண்றதுக்குலாம் சேர்த்தா மினிமம் 8 to 10 ஹவர்ஸ் வரைக்கும் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மா செலக்ட் ஆக முடியும். இப்போ இதுல ரீசனிங்க்கு டெய்லி 2 ஹவர்ஸ் கிட்ட கொடுக்கணும். ரீசனிங், மேத்ஸ். ஃபர்ஸ்ட் ரீசனிங் முடிப்பீங்க, அடுத்த மேத்ஸ் வரும். ரெண்டுக்கு சேர்த்து டெய்லி 1 to 2 ஹவர் வந்து நீங்க கொடுக்கணும். ஸ்ட்ராட்டஜிக்கு டெய்லி ஒரு வீடியோ பார்ப்பீங்க, அதுக்கு 1 ஹவர் ஆயிரும். ஜிகே டெய்லி 2 வீடியோ வரும், அதுக்கு டெய்லி 3 மணி நேரம் ஆகும். நீங்க வீடியோ பாத்தீங்கன்னாலும் 3 மணி நேரம் கொடுங்க, புக்கு படிச்சாலும் 3 மணி நேரத்துல அட்லீஸ்ட் ஒரு 25 to 30 பேஜஸ் ஆவது கம்ப்ளீட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. கரண்ட் அஃபேருக்கு டெய்லி ஒரு வீடியோ, அப்போ 1 மணி நேரம் கொடுத்தா போதுமானது. மொத்தமா ஒரு நாளைக்கு 6 to 7 ஹவர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா 120 டே நான் என்ன ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருக்கோம் அதை வந்து உங்களால கம்ப்ளீட் பண்ண முடியும். அந்த டைம் டேபிள்ல டார்கெட்டை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். இப்போ டைம் டேபிள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னால டெய்லி நான் டைம் டேபிள்ல இதை கொடுக்கல, ஆனா நீங்களே இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. கரண்ட் அஃபேர் வந்து டெய்லி ஒரு வீடியோ நீங்க பார்க்கணும். ஓகே, எப்ப இருந்து பார்க்கணும் அப்படின்னா ஜூன் 2023 இருந்து பாருங்க. ஜூன் 2023 இருந்து எக்ஸாம் எந்த மந்த்னு சொல்றாங்களோ அந்த மந்த்துக்கு முந்தின மாசம் வரைக்கும் பாருங்க. கரண்ட் அஃபேர் லாஸ்ட் இயர் கேட்கலதான், இந்த வருஷமும் கேட்காம இருக்கலாம். ஆனா நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாது, வேகன்சி கம்மி அப்படின்னாலும் நீங்க கொஞ்சம் இதுக்கு படிச்சுதான் ஆகணும். ஓகே, ஸ்கிப் பண்ணாதீங்க, படிச்சிருங்க. கேட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ டைம் டேபிள் என்ன அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு வாட்டி ஒரு நாளைக்குள்ள டைம் டேபிள் சொன்னாலே உங்களுக்கு என்ன பண்ணணும்னு புரிஞ்சிடும். ஓகே, இப்போ நம்ம ஆப்ல எந்த இடத்துல வீடியோஸ் இருக்குது அப்படிங்கிற நான் வந்து சொல்லிட்டேன். அந்த வீடியோஸை நீங்க எந்த மாதிரி பிரிச்சு பார்க்கணும் அப்படிங்கறத நான் கொடுத்துருக்கேன். இப்போ டே 1 முதல் நாள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரீசனிங்ல நம்பர் சீரீஸ்ல டோட்டலா 5 வீடியோ இருக்கும், அதுல ஒரு வீடியோ மட்டும் பார்த்தா போதும். அதே மாதிரி ஜிகேல மாடர்ன் இந்தியால டோட்டலா 11 வீடியோ இருக்கும், ஹிஸ்டரி டாபிக்ல இருக்கும். ஓகே, ஸோ இதுல நீங்க ஃபர்ஸ்ட் 2 வீடியோ பார்க்கணும். ஸ்டாட்டிக் ஜிகேல வந்து பாத்தீங்கன்னா டெம்பிள்ஸ் இன் இந்தியா அப்படிங்கக்கூடிய ஒரு வீடியோ பார்க்கணும். இதுல ஐஎன்எம்னா என்ன நிறைய பேர் கேட்கறீங்க, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது. இந்த மாதிரி நீங்க கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டே வாங்க. மேத்ஸ் கொடுக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்க வேண்டாம்.
ரீசனிங் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் மேத்ஸே வந்து ஸ்டார்ட் பண்றேன். ஏன்னா இது வந்து அட்வான்ஸ் மேத்ஸ் கிடையாது, அரித்மெட்டிக் மட்டும்தான் அப்படின்னால அப்படி பண்ணாலே உங்களால வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ இதுல வந்து ஜிகேக்கு கொஞ்சம் நீங்க அதிகமா டைம் கொடுத்துதான் ஆகணும். ஏன்னா வெயிட்டேஜ் அதிகம் 50 மார்க் அப்படிங்கிறப்போ கண்டிப்பா அதிகமான டைம் கொடுத்துதான் ஆகணும். ஓகே, ஸோ இப்போ 44 நாள்ல உங்களுக்கான ரீசனிங்கான சிலபஸ் இதுல கம்ப்ளீட் ஆகும். அதுக்கப்புறம் ரீசனிங்க்கு டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்க என்ன படிச்சீங்களோ அதை வந்து சால்வ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பாருங்க. அதுக்கப்புறம் டெஸ்ட் சீரிஸ் இந்த நோட்டிபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நான் ப்ரொவைட் பண்ணுவேன், அதுலேயே நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு டெஸ்ட் சீரிஸ் இல்ல, நோட்டிபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நான் வந்து ப்ரொவைட் பண்ணுவேன். ஓகே, ஸோ 45வது நாள்ல இருந்து மேத்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. பர்சன்டேஜ் வந்து ஒரு வீடியோ பார்க்கணும். அடுத்து 46வது நாள்ல 2வது வீடியோ பார்க்கணும். அடுத்து ஒவ்வொரு நாளும் 2 வீடியோ பார்க்குற மாதிரி இதுல கொடுத்துருக்கேன். ஓகே, ஒரு சில நாள் ஒரு வீடியோ இருக்கும், ஒரு சில நாள் 2 வீடியோ இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. இதுல கம்ப்ளீட் சிலபஸ் 120 நாள்ல கவர் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கேன், இன்க்ளூடிங் ஜிகே எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இதை 120 நாள்ல கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஒரு தவம் இருந்த மாதிரி இதுக்காக படிக்கணும், யூனிஃபார்ம் போடணும். உங்களுக்கு இதுல ஒரு ஸ்ட்ராங் டிசையர் இருக்கணும், ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரீசன் இருக்கணும். நான் இந்த வேலைக்கு போகணும் அப்படின்னா இதுக்காக தான் போக போறேன், இதுதான் என்னோட எய்ம் அப்படிங்கிற மாதிரி இருந்தா மட்டும்தான் உங்களால இதை வந்து ஃபாலோ பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி இருந்தா நீங்க இதை ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா உங்களால செலக்ட் ஆக முடியும். 120 நாளுக்கு அப்புறம் தான் கண்டிப்பா எக்ஸாம் இருக்கும். ஸோ எக்ஸாமுக்கு இன்னும் டைம் இருக்குது அப்படின்னா அந்த டைம்ல இன்னும் ஸ்ட்ராட்டஜிக்கல் வீடியோஸ் நம்ம கொடுத்துருக்கோம். டெய்லி ஒரு வீடியோ அப்படின்னா 120 வீடியோ தான் கம்ப்ளீட் ஆகும். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கோம், அதையும் நீங்க வந்து பார்க்கலாம். இதுல பர்டிகுலரா கரண்ட் அஃபேர் டெய்லி ஒரு வீடியோ நீங்க சேர்த்துக்கோங்க, அதை மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ ஸ்ட்ராட்டஜிக்கே நீங்க அதுக்கப்புறமும் கண்டினியூ பண்ணுங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க, மார்க் டெஸ்ட் போடுங்க, கண்டிப்பா உங்களோட ஸ்கோர் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.